கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு 17/10/2025 வெள்ளிக்கிழமை காலை சரியாக 9 மணி. அன்பான தேவ பிள்ளைகளே, பல நாட்களாக சில வாரங்களாக சரி பண்ண முடியாமல் இருந்த அந்த சிமெண்ட் ஓடுகளை நேற்று கர்த்தருடைய கிருபையினாலே கொஞ்சம் சரியாக தூக்கி வச்சு கரெக்ட் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். பாருங்கள், இவ்வளோ இருந்தால் போதும். ஆமாம், மழை பெஞ்ச பெரிய மழை பெஞ்ச அந்த தூவானம் அந்த கேப்பில் ஓடி அடிக்கும், அவ்வளோதான். சரிங்களா? அப்புறம் இந்த ஓடலோடி தண்ணி எப்படி வடிஞ்சு இங்கே வரும். சரி, அதெல்லாம் பார்த்துக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த பின்பக்கம் இருக்க அந்த ஓப்பனையும் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அன்பானவர்களே, சரிங்களா? அப்போது பாருங்கள், அந்த ஓடெல்லாம் கரெக்டாக தூக்கி வச்சு மேலே கொஞ்சம் பெரிய ஹாலோ பிளாக் கல் தூக்கி வச்சுருக்கேன். சரிங்களா? ஒரு வேளை காற்று அடித்தாலும் காற்று தூக்கி போடாமல் இருக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டு தான் தூக்கி வச்சேன் நேற்று. ஆனால் கர்த்தர் கிருபை தந்தார், பலன் தந்தார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? நேற்று ராத்திரிலாம் மழை இல்லை. அன்பானவர்களே, இதில் தண்ணி தேங்கி கிடக்குது. தண்ணியை நேற்று நைட்டு தோண்டி விட்டேன். சரிங்களா? மண் வெட்டி வச்சு தோண்டி விட்டேன். தண்ணி கொஞ்சம் வடிஞ்சுது. அன்பானவர்களே, சரிங்களா? இன்றைக்கி அப்படியே கூல் கிளைமேட்டாக தான் இருக்குது. சரிங்களா? அப்புறம் அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த குறுக்குப்பிடி தொடர்பாக ஒரு 3 நாள் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது ஒரு வாரமாக அந்த ஊசி போட்ட இடத்துல வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. ஊசி போட்ட இடத்துல பயங்கரமாக வலிக்குது. அப்புறம் அதுக்கும் டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருந்து அப்புறம் இன்றைக்கும் காலையில் நடக்கும்போது வலிக்குது. நடக்கும்போது அப்படியே காலை கரெக்டாக சரியாக தூக்கி வைக்க முடியல. காலை கொஞ்சம் இழுத்து நடக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. வலிக்குது, நடக்கும்போது வலிக்குது. அதனால் இன்றைக்கி டாக்டரை போய் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா பார்க்க பெரிய டாக்டர் வந்து காலையில் தான் வருவாங்க. காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரை தான் இருப்பாங்க. சாயங்காலம் வரமாட்டாங்க. அவங்கக்கிட்ட தான் நான் பார்ப்பேன். ஆகவே இன்றைக்கி டாக்டர் பார்க்கறதுக்கு தான் நான் போக வேண்டாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் பெருமாளுக்குள்ள வர நடந்து போயிட்டு வந்தேன். அப்புறம் வித்தியாசம் தெரியுது எனக்கு. கால் நடக்கும்போதெல்லாம் வலிக்குது, பயங்கரமாக வலிக்குது. காலை கொஞ்சம் நார்மலாக தூக்கி வச்சு நடக்க முடியல. கொஞ்சம் இழுத்து நடக்கிற மாதிரி தெரியுது. அதனால் போக வேண்டிய இருக்குது கண்டிப்பாக. ஆக இப்போ டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, எப்படி உடம்பையும் பார்க்கணும்ல அன்பான தெய்வ பிள்ளைகளே, சரிங்களா? அப்புறம் கால்வாயில் தண்ணி வந்துருச்சு. அதனால் காலையில் போய் பார்த்துட்டு இருந்தேன் தண்ணி வந்திருக்கான்னு. தண்ணி வந்துட்டு அதனால் காலையில் கால்வாயில் குளித்தேன். நல்லா கால்வாயில் நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆனேன். இனி துணி துவைக்கணும்னா அங்கே துவைச்சிக்கலாம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, அதோடு கூட கர்த்தர் ஏதோ செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? அந்த கூடாரத்துக்கு அவருடைய சித்தத்தின்படி ஏதோ செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? ஆமாம், அதை நான் பின்னால் தெரியப்படுத்துகிறேன். அன்பான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அன்பானவர்களே, இன்றைக்கி 17/10/2025 வெள்ளிக்கிழமை. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் 2 மாதத்துக்கு அப்புறம் கால்வாயில் தண்ணி வந்திருக்கு. கால்வாயில் தண்ணி வராததுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். குளிக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குலாம். இன்றைக்கி தண்ணி வந்திருக்கு. அன்பானவர்களே,